தினமொரு வசனம். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 14வது வசனம். அது ஆச்சரியமல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. அலுவலகத்தில் பணிபுரிந்த ஒருவர் மிகுந்த ஆன்மீக ஈடுபாடுகள் உடையவர். தனக்கு கடவுளின் தொடர்புகள் அதிகமாக இருப்பதாகவும் ஏராளம் ஆன்மீக வெளிப்பாடுகள் கிடைப்பதாகவும் கடவுளை அடிக்கடி பார்ப்பதாகவும் சொல்லுவார். அவர் சொல்லும் சில விஷயங்கள் அப்படியே நிறைவேறுவதும் உண்டு. ஆனால் எதிர்பார்த்த மரியாதையோ கனமோ முக்கியத்துவமோ அங்கே யாரிடமிருந்தும் அவருக்கு கிடைக்கவில்லை. ஒருமுறை அவர் கோபமடைந்து, உங்களையெல்லாம் கடவுள் சபிப்பார், ஏனென்றால் என்னுடைய ஆன்மீக வல்லமைகளை நீங்கள் மதிக்கவில்லை என்று திட்டினார். அதற்கு ஒருவர், சார், நீங்கள் ஆன்மீக வல்லமைகள் உடையவர் என்பதில் எங்களுக்கு சந்தேகமில்லை. ஆனால் இந்த வல்லமையை தருவது கடவுளா அல்லது சாத்தானா என்பதே எங்கள் கேள்வி. ஏனென்றால் நீங்கள் எப்போதும் கோபத்தோடும் கசப்போடும் பெருமையோடும் வெறுப்போடும் பேசுகிறீர்கள் என்றார். இந்நாட்களில் கடவுளை அடிக்கடி பார்க்கின்றவர்கள் பலர், அடிக்கடி தரிசனங்கள் காண்கின்றவர்கள் பலர், தேவ வல்லமையையும் அபிஷேகத்தையும் மிகுதியாக பெற்றுள்ளதாக எண்ணுகின்றவர்கள் பலர், தீர்க்க தரிசனங்கள் கூறுகின்றவர்கள் பலர். ஆனால் அவர்களிடம் வெளிப்படுவதோ பொய், கபடு, பெருமை, பண ஆசை, ஆடம்பரம், நாகரிக மோகம், வெறுப்புணர்வு போன்ற தீய குணங்கள். இவ்வித குணங்களோடு வாழ்கின்றவர்கள் தங்களை இறை உறவு உடையவர்கள் என்றும் இறை வல்லமையுடையவர்கள் என்றும் கூறலாம். ஆனாலும் அவர்கள் சாத்தானின் ஆளுகைக்குள்ளும் உலகத்தின் பிடிக்குள்ளும் இருக்கின்றார்கள் என்பதே உண்மை. ஏனென்றால் அவர்களின் குணங்களும் செயல்களும் வாழ்க்கை முறைகளும் அதனையே வெளிப்படுத்துகின்றன. ஆம், கனிகளினால்தான் ஒரு மரம் அறியப்படும். நல்ல குணங்களால்தான் ஒரு மனிதன் தேவனுக்கு உரியவனா என்பது வெளிப்படுகிறது. கள்ள தீர்க்க தரிசிகளை அவர்களின் வல்லமைகளினால் அல்ல, அவர்களின் கனிகளால் தான் அறியும்படி கர்த்தர் சொன்னார். நன்மையானாலும் பிறரையானாலும் குணங்களின் அடிப்படையிலேயே அறிந்து கொள்ள பழகுவோம். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் விசுவாசத்தில் உண்மையுள்ளவராகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.